இந்த பள்ளிவாசல் வந்து வள்ளல் சீதக்காதியால் கட்டப்பட்டது. 350 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பள்ளி. இதில் உள்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 36 தூண்கள் இருக்குது. ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு ஆர்கிடெக்சர், ஒவ்வொரு பூக்கள் வேலைப்பாடுகள் தனித்தனியாக இருக்குது. நீங்கள் வித்தியாசமாக பார்க்கலாம். வெளியே வந்து 72 தூண் இருக்குது. மொத்தம் 108 தூண் இந்த பள்ளியில் இருக்குது. இந்த தூண்கள் வந்து எப்படின்னா கடலில் இருந்த பாறைகள்னால் எடுக்கப்பட்டது. நீங்கள் பார்க்கலாம், சில சிப்பிகள் கூட இந்த பாறையில் இருக்கும். நல்லா தெரியுது. ஆமாம், அதிலெல்லாம் நீங்கள் தனியாக பார்க்கலாம். இது வந்து 3 கல், மேலே ஒரு கல், இது ஒரு தூண் ஒரு கல், நடுவில் இந்த வேலைப்பாடு பூக்கள் ஒரு தனி கல். அதனால் தனித்தனியாக அது அப்படி இருக்குது. எல்லாமே பூக்களுடைய வேலைப்பாடு தான், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இயற்கையாக கடலில் இருந்தது அப்படியே எடுத்துகிட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த பள்ளி வந்து கிழவன் சேதுபதி காலத்தில் வள்ளல் சீதக்காதியால் கட்டப்பட்டது. அதே சமயத்தில் தான் ராமேஸ்வரம் கோயிலும் கட்டப்பட்டது. சேம் ஒரே காலகட்டத்தில் கட்டப்பட்டது. இதில் நல்லா தெரியுது பாருங்களேன், அந்த கடலில் இருக்கிற அந்த பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பாருங்கள், சிப்பி தெரியும், அந்த சிப்பி தெரியும். ஆனால் எட்டிருந்து பார்க்கும்போது வந்து தொடலாமா விந்துருமோன்னு தோணுது. ஆனால் கிட்டக்க தொட்டால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இந்த பூ வேலைப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரலில் உள்ளது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த 4 தூணும் மிகுந்த வேலைப்பாடு உள்ளது. இந்த எப்போ கட்டினாங்க, எந்த ஆண்டு? 350 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு டெக்னாலஜியில் வந்து இன்னைக்குனா பூ போடுறது அதெல்லாம் ஈஸி. அன்னைக்கு எப்படி பண்ணியிருப்பாங்க, என்ன பராமரிப்பு செய்கிறது கூட வந்து கோயிலில் உள்ள அவங்களுடைய ஆர்கிடெக்சர் செய்யக்கூடியவங்களை தான் கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ரெண்டும் ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறனால. ஆமாம், இது திராவிட பாரம்பரியத்தில் கட்டினது இது. ஆமாம், இது நிறைய கோவில்களையும் இது மாதிரி பார்க்கலாம். ஆனால் வந்து எல்லாமே பூ வேலைப்பாடுகள். ஆமாம், அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விளக்குகள் வைக்கிறதுக்காக வேண்டிய ஒவ்வொரு தூணும் செதுக்கிறவங்க தனித்தனியாக செதுக்கியிருக்காங்க. அந்த செதுக்கி அதையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இன்டர்லாக் செய்து இந்த மேல் பகுதியெல்லாம் ஒரு கூரை, ஒரு இன்டர்லாக்கு, அதோட சேர்ந்து இந்த நடுப்பகுதி, அப்புறம் இந்த தூண் எல்லாம் இன்டர்லாக் செய்திருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழுகிறதுக்கு உண்டான இதை நாங்கள் மிஹராபுன்போம். பெரியவங்க வந்து தொழுகையை லீட் பண்ணக்கூடியவங்க அந்த இடத்துல தான் இருப்பாங்க. இது கருவறை மாதிரி கோயில் அப்படி இல்லை, இது வந்து தொழுகிறதுக்கு அது வேற, அது வந்து வேற மாதிரி. இது வந்து தொழுகிறதுக்கு உண்டான ஒரு பகுதி, இமாம்கள் வந்து நின்று செய்யக்கூடிய பகுதி. இது வந்து பிரசங்கங்கள், பெருநாள் வெள்ளிக்கிழமை அந்த பிரசங்கங்களுக்காக உண்டான நின்று இமாம் செய்யக்கூடிய பிரசங்க செய்யக்கூடிய இடம். ஆனால் அதில் ரசாயன பூச்சிகளே பயன்படுத்தலை. இல்லை இல்லை இல்லை, எங்கேயுமே எப்படி அந்த கல் இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு.